இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு தினத்தை ஒட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவ படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் எழில் அண்ணல், ஜி.பி. சௌரிராஜன், தனசேகர், ரவி சண்முகம், குவைத் சண்முகம், சுந்தர வடிவேலு, பலராமன், தங்கராசு, பாஸ்கர், பூபதி, சிவா, சந்துரு, அல்போன்ஸ், மகளிர் அணி நிர்வாகிகள் லதா, கலைவாணி, தனம், ராணியம்மாள், சுதா ஆகியோர் மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவு நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கலைஞர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முனுசாமி, பக்கிரிசாமி, சாரங்கம், சொக்கலிங்கம், தொகுதி துணை அமைப்பாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவக்குமார், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், அமைப்பு சாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு, அயலக அணி துணை அமைப்பாளர் ஷேக்கு, கிளை செயலாளர்கள் மோகனசுந்தரம், ஏகாம்பரம், காந்தி, மணிகண்டன், ரெமோ, வேலு, கலியபெருமாள், தொகுதி பிரதிநிதிகள் மனோகர், சிவலிங்கம், சங்கர், கிளை கழக பிரதிநிதிகள் சுப்புராயன், செல்வம், வாசுதேவன், வினோத், சுவாமிநாதன், சந்திரசேகர், பூபாலன், முனுசாமி, சுப்பிரமணி, மணிகண்டன், ஏழுமலை உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ திருவிழாவின் இறுதி நாளான இன்று மஞ்சள் நீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ திருவிழாவின் இறுதி நாளான இன்று மஞ்சள் நீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொது செயலாளர் விநாயகம் அவர்கள், மேலும் சிறப்பு விருந்தினராக வசந்தி நேரு அவர்களும் ரகோத்தமன் அவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் இன்றைய விழா உபயதாரர்களான தெய்வத்திரு வேலு என்கின்ற குமரகுரு, அனிதா, தினேஷ், பிரீத்தி குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் அப்பகுதி பொதுமக்களும் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் மற்றும் அம்மன் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் மற்றும் அம்மன் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் விழா உபயதாரர்களும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய மாணவர் காங்கிரஸ்.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு நில சரிவினால் மிகவும் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் ரூபாய் 50,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் காங்கிரஸ் குழு மாணவர்கள் நேரில் சென்று வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். இதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரிக்கு திரும்பிய பல்கலைக்கழக மாணவர் காங்கிரஸ் குழுவினரை மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் மாநில செயலாளர் திரு அல்போன்ஸ் நேரில் சந்தித்து அவர்களின் இந்த சேவையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வயநாடு மக்களின் தற்பொழுதைய நிலை குறித்து கேட்டு அறிந்தார். அப்பொழுது தேசிய மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் மாணவர்கள் இத்தகைய செயல் பாராட்டுக்குரியது என்றும் இதுபோன்ற செயல்களை தொடர்ந்து மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் அதற்கு என்றும் தலைமை துணையாக இருக்கும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கீர்த்தி நிவாஷ் மற்றும் மாவட்ட தலைவர் ராமநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சாலை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நள்ளிரவில் ஆய்வு. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் உப்பனார் பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலை இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு ரூபாய் 1.11 கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுடைய தலைமையில் மார்ச் மாதத்தில் நடைபெற்றது. அப்பணி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி அவர்களுடன் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். இவருடன் துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் சுரேஷ், பவி ஆகியோருடன் இருந்தனர். முன்பை விட சாலை அகலமாகவும் தரமான முறையிலும் போடப்பட்டு உள்ளதால் அவ்வழி செல்லும் பொழுது பொதுமக்கள் மிகவும் சௌகரியமாக உள்ளதை சட்டமன்ற உறுப்பினரிடம் வாழ்த்துக்களை கூறி நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் எல்லைப்பிள்ளை சாவடி புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு CNS குரூப் சார்பில் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆண்டுதோறும் CNS குரூப் சார்பில் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியில் CNS குரூப் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் மற்றும் CNS குரூப் செயலாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு CNS குரூப் நிர்வாகிகள் ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் சுவாமி பிரசாதங்களை வழங்கினார்கள். மேலும் கூழ் வார்த்தலை துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று ராஜ் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி ராஜ் நிவாசில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவி ஏற்றுக்கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவி ஏற்ற கைலாசநாதருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் தலைமை செயலாளர், காவல்துறை IG மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் சால்வை அணிவித்து பூங்கொத்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் எல்லைப்பிள்ளை சாவடி
புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு CNS குரூப் சார்பில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்களுக்கு அசைவ பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து CNS குரூப் சார்பில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் CNS குரூப் நிர்வாகியும் பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகருமான ஜெகதீஸ்வரன் மற்றும் CNS குரூப் செயலாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அசைவ பிரியாணி உட்பட சுவாமி பிரசாதங்களை வழங்கினார்கள். இதில் ஆலயம் சார்பில் CNS குரூப் நிர்வாகிகள் ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் நீருக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் நீருக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பாக அனைவரையும் வரவேற்று நீர் வளங்களை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு பாடல் பாடி உறுதிமொழிகள் ஏற்று இந்நிகழ்வு கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மண் வாசனை அமைப்பின் நிறுவனர் ஆறுமுகம், சமூக சேவகர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நீருக்கு மலர் தூவி நவதானியங்களை இறைத்து ஆற்றில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு பொறி அவல் இறைத்து நன்றிகள் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பிணி உற்றோரை காக்கும் சமூக பணியாளர் தமிழரசி, துரை, ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளை நிறுவனர் தனலட்சுமி, பல்லவி, அறக்கட்டளை நிறுவனர் ஹேமலதா மற்றும் பொதுமக்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு மலர் தூவி நவதானியங்களை இறைத்து நீருக்கு நன்றி சொல்லி நீர் வளங்களை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி செய்திருந்தார். நீர் வளங்களை பாதுகாப்போம், நீரை பாதுகாத்து வருங்கால குழந்தைகளுக்கு ஒப்படைப்போம் என்ற உறுதிமொழியோடு இதோ எங்களுடைய மலரஞ்சலியை செலுத்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிமேடு நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் செந்தில் முருகன் அவர்களின் 44வது பிறந்த நாள் விழா. வணிகர்கள் சங்கம், தொழில் சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் சிதம்பரம் நடராஜா உணவகத்தின் உரிமையாளர் அண்ணல் செந்தில்குமரன் அவர்களின் 44வது பிறந்தநாள் விழா வழுதாவூர் சாலை வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கமம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி வணிகர்கள் சங்கம் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், வில்லியனூர் வணிகர் சங்க தலைவர் பாபு, மூலக்குளம் வணிகர் சங்க தலைவர் முத்துக்குமார், புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் SKT, கோரிமேடு வணிகர் சங்க தலைவர் செந்தில்குமார், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோத்திலால், செயலாளர் ரமேஷ் ஈட்டன், கோ பாஸ்கர், லாஸ்பேட்டை கார்த்திகேயன் அனைவரும் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மாநில அளவிலான ரோல் பால் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில அளவிலான ரோல் பால் போட்டி லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் 2 நாள் போட்டியாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து வந்து பங்கேற்க உள்ளனர். இதில் 11 வயது முதல் 14 வயது, 17 வயதிற்கு உட்பட்ட மற்றும் சீனியர் வகுப்பை சேர்ந்த அனைத்து பிரிவுகளுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் காரைக்கால் அணியினர் அதிக பரிசுகளை பெற்றுள்ளனர். மாஹே சீனியர் பிரிவில் முதல் இடத்தை பெற்றுள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
மேலும் இந்த விழாவில் சங்கத்தின் தலைவர் பாண்டிச்சேரி, அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் தலைவர் ஹரிதாஸ் வீரர்களை வாழ்த்தி பரிசுகளை வழங்கினார். இவருடன் புதுவை மாநில அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமரன், காரைக்கால் மாவட்டத்தின் தலைவர் மற்றும் செயலாளர், மாஹி மற்றும் ஏனாம் பிராந்தியத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் புதுவை மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர் பாண்டியன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலன், மாநில பொறியாளர், அணி அமைப்பாளர் அருண்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் தியாகராஜன், நாகூர் மீரான், சிலம்பு, செல்வன், மதிவாணன், ஜெயபாலன், வெங்கடேசன், ஜபருல்லா, செயலாளர்கள் அஜித் பாஷா, கனகராஜ், சேகர், சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார்கள். நோனாங்குப்பம் ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய 46ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று காலை நோனாங்குப்பம் குளக்கரை அருகே உள்ள மொட்டை வீரன் ஐயனார் கோவிலில் இருந்து 108 பால்குட ஊர்வலம் துவங்கி ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது. அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், அறங்காவலர் குழு மற்றும் நோனாங்குப்பம் புது காலனி கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பால்குட விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பால்குட விழா நடைபெற்றது. இதில் இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். கரிக்கலாம்பாக்கம் அருள்மிகு கன்னிமார் அம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் இடுதல் விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா மற்றும் கும்பம் படையல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை அருள்மிகு கன்னிமார் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனையும் மாலை கும்பம் இடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்பம் படையலிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட இந்த விழாவிற்கான ஏற்பாடினை
அறங்காவலர் குழு தலைவர் சேகர், குப்புசாமி, தெய்வநாயக பெருமாள், முத்தையன், சக்தி பார்த்திபன், மூர்த்தி, கரிக்கலாம்பாக்கம் கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் உலகம் முழுவதும் உள்ள திமுக தலைவர்கள் மற்றும் தொண்டர்களால் இன்று அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவக்கரை பகுதியில் தெற்கு மாவட்டம் வானூர் மேற்கு ஒன்றியம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன் தலைமையில் மறைந்த திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கருணாநிதியின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் திமுக கழக நிர்வாகிகள் சிவா, தனுசு, வீரப்பன், கலியமூர்த்தி, முருகன், ஞானவேல், சக்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பாக வீராம்பட்டினம் பகுதியில் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், மாநில பிரதிநிதி தினகர ராசு, மாநில மீனவர் அணி தலைவர் ரமேஷ், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன், இளைஞர் அணி அமைப்பாளர், அரசு மற்றும் கழக நிர்வாகிகள் பாண்டியன், பன்னீர்செல்வம், கருணா, மெய்யழகன், ராஜேந்திரன், சுப்புராயன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநில டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி பரிசளிப்பு விழா அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில அளவிலான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் 2024ஆம் ஆண்டிற்கான கராத்தே போட்டியில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த கராத்தே குழந்தை வீரர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் கராத்தே மாஸ்டர் மதன் அவர்களின் வழிநடத்துதலின்படி பதக்கம் வென்றார்கள். இவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கராத்தே பள்ளி மாணவர்கள் மேன்மேலும் சாதனை புரிய அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் பெற்றோர்கள் முன்னிலையில் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, ராகவன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன், நாகராஜ், விஸ்வா இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் கராத்தே மாஸ்டர் மதன் அவர்கள் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.